இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களை இந்த உலகத்தில் படைத்து நாங்கள் எவ்வாறு ஞானத்தை பயன்படுத்தி நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், அதிகாரம் செலுத்துவோர் பொறுப்பில் இருப்போர் எவ்வாறு ஞானத்தை பயன்படுத்தி தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், சிறியோரை நீர் எவ்வாறு பாதுகாக்கின்றீர் என்பதை தெல்லம் தெளிவாக முதல் வாசகத்தில் விளக்குகின்றீர். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுநோயாளிகளை குணப்படுத்துகின்றார். அவர்களில் ஒருவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வருகின்றார். நன்றி சொன்னவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாராட்டுகின்றார். இறைவன் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புதங்களுக்காகவும் இறைவன் தருகின்ற பாதுகாப்பிற்காகவும், நம்மை அவர் வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும், அவர் நம்மோடு இருக்கின்ற அந்த உறவுக்காகவும் நன்றி கூறுவோம். இறைவனை ஆராதிப்போம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். மேலும் கொடுமையாக நாம் செயல்படக்கூடாது என்றும், இறைவன் எளியோருக்கு இரக்கம் காட்டுகின்றார் என்றும், அதிக பொறுப்பு உடையவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக ஞானத்தை பயன்படுத்தி தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இறை வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுநோயாளிகளை குணப்படுத்துகின்றார். அதிலே ஒரு நபர் ஆண்டவரை வந்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துகிறார். இதோ ஆண்டவர் அவரை பாராட்டுகின்றார். இவ்வாறு அவர் கூறுகின்றார், கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி காணோமே என்று கூறுகிறார். இறைவன் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களை நாள்தோறும் செய்கின்றார். நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் ஆண்டவருடைய அருளால்தான். எனவே இறைவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் நினைத்து பார்த்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம் வார்த்தையாலும் செயலாலும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வோம். இறைவன் அப்போது நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.